அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமையளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசாயா 41:40. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இறைவன் எப்படி உதவும் இறைவனாக இருக்கிறார் என்று சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் எனில், அந்த துன்புறும் ஊழியனை பற்றி வருகின்றது. அவருடைய இடர்களிலும் துயர்களிலும் இறைவன் எவ்வாறு அவருக்கு உதவியாக இருக்கின்றார், அவரை சிறந்த ஒரு விதத்திலே நடத்துகின்றார் என்று அவர் அழகாக எடுத்து கூறுகின்றார். அதை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் வழியாக இந்த மனிதம் எழுவதற்கு, பாவம் சாவு முதலிய தலைகளிலிருந்து விடுபட்டு எழுந்து மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இயேசு எப்படி சிலுவை மரணத்தை ஏற்று அந்த உதவியை நமக்கு செய்ய போகிறார் என்பதை குறித்து அதனுடைய முன்னேற்பாடாக தான் இதெல்லாம் வருகிறது. யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்க போகிறான். அவரும் அந்த பாடுகளின் பாதையை மேற்கொள்ளப் போகிறார். ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் இறைவனுடைய இறை உதவியின் தூதுவராக அங்கு காணப்படுகிறார். ஆனால் பாருங்கள், இந்த நற்செய்தி பகுதியிலே யூதாஸ் காரியோத்து எப்படி இருக்கிறான்? இயேசுடைய அழிவுக்கு அவன் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஐயோ கேடு என்று சொல்கிறார். அவன் பிறவாதிருந்தால் நலம் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே யூதாஸ் காரியோத்து சாத்தானுடைய தூதுவனாக இருக்கிறான். அவருடைய வீழ்ச்சிக்கு வேலை செய்கிறவர்கள் எல்லோரும் சாத்தானுடைய தூதுவலாக இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நிறைய நேரங்களில் நமக்கு பிறருடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் உதவி செய்கின்ற தருணங்கள் கிடைத்தாலும், நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பிறருடைய வளர்ச்சிக்கு உதவாமல் பிறருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அதை அனைத்தும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தருணம் இது. மேலும் அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் பிறருடைய வளர்ச்சிக்கு உதவுகிறோமோ, வாழ்வுக்கு உதவி செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இறைவனுடைய உதவியின் தூதுவலாக மாறுகின்றோம். பெரிய பெரிய காரியங்கள் வழியாக இல்லை என்றாலும் நம்முடைய சிந்தனையிலே, நல்ல எண்ணங்களிலே கூட இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அது அவருடைய வளர்ச்சிக்கு உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வார்த்தைகளை நல்ல விதத்திலே பயன்படுத்துகின்ற பொழுது ஒருவருடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கின்றது. மேலும் முடிந்த வரையில் பிறருடைய வாழ்வுக்கு நாம் செயல் வழியாக உதவி செய்கின்ற பொழுதும் அவருக்கு நாம் உதவுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக கூறுகிறார், ஆகையால் அமைதிக்கு வழி வகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக என்று சொல்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் செய்யக்கூடியது இதுதான். ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவலாம் என்று தான் சிந்திக்க வேண்டுமே தவிர, பிறருடைய வீழ்ச்சிக்கு நாம் வேலை செய்கின்ற பொழுது நம்மையும் பார்த்து ஆண்டவர் இயேசு ஐயோ கேடு என்று தான் சொல்லுவார். எனவே நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம், இறைவனின் உதவியின் தூதுவலாக, இயேசுவின் தூதுவலாக பிறருடைய வளர்ச்சிக்கு உதவ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.